ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க சிந்து பைரவி சீரியலுக்கான இந்த வாரத்திற்கான ப்ரோமோவில் சொன்ன மாதிரியே ஒரு முக்கியமான ஆதாரத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் சிட்டுவை பார்த்ததும் பயங்கர ஒரு டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம சிந்து. நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிட்டு கிட்ட கேட்குறாங்க. சிட்டுவும் பார்த்தீங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மைகளை பற்றி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சிய போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அன்னபூர்ணி வந்து ரொம்ப பயங்கர ஒரு ஷாக்கிங்காக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், எனக்கு தெரியும் சிந்து பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பைரவியும் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக வந்து பேசுகிறாங்க. மற்றவங்க பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, சம்மந்தப்பட்டவங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிந்து கிட்டேயும் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சிவா கிட்டேயும் வந்து கேட்குறாங்க. நேரமாக அழுதுகிட்டே இருந்த சிந்து என்ன பண்ணுறாங்க, கடைசியில் வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் இந்த வேலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன்னா அளவுக்கு அதிகமாக வந்து நான் சிவா டாக்டர் மேலே வந்து அன்பு வச்சிருக்கேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. சிந்துவும் வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறமா மகா ஸ்னேகா பயங்கர ஒரு சந்தோஷத்தோடு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி வந்து நடந்துச்சு, ஏன் சிந்து இப்படி ஒரு பொய்யை வந்து நம்ம கிட்ட சொன்னா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அன்னபூர்ணியை பார்த்ததும் ஸ்னேகா வந்து கேட்குறாங்க, என்ன ஆண்டி நான் சொன்ன மாதிரி நிறைவேற்றிட்டேன், நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதனால அன்னபூர்ணி அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறதுனே தெரியல, பதில் சொல்லாமல் முடியாமல் தவிக்கிறாங்க. ஸ்னேகா இப்படி ஒரு விஷயத்த சொன்னாலும் அதில் வந்து சிவா அவங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும். ஸ்னேகா பேசின எந்த விஷயங்களும் வந்து சிவாவுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, சிவா சிந்து நிறைய பொய் சொல்லியிருக்காதான், அது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் என் மேலே என்றைக்குமே காட்டுற அன்பு வந்து பொய்யா இருந்ததில்லை அப்படின்ற மாதிரி வந்து சிந்து உயர்வாக வந்து பேசுகிறாரு. இந்த சபையில் நான் எல்லாருக்குமே சொல்லிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் விட்டு கொடுக்க முடியாது, அவள் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கர ஹாப்பினஸ் ஆகிறாங்க. சொன்ன இந்த முடிவால் ஸ்னேகா அதுக்கப்புறம் மகா இவங்க ரெண்டு பேரும் பயங்கர அப்செட் ஆகிறது மட்டும் இல்லாமல் சிவா பார்த்து வந்து திரும்ப கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன சிவா நினச்சிட்டு இருக்கோம் மனசில், எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த, அவளை எவ்வளோ நாளாக நீ மாட்டி விடணும்னு நினச்சிட்டு இருந்தா, நீ பட்ட அவமானத்துக்குலாம் வந்து பிராயச்சித்தம் தேரத்தை இல்லையா. மறுபடியும் சிவா பார்த்தீங்கன்னா நான் வந்து சிந்துவோட தான் வாழ போகிறேன், சிந்து வந்து என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு போகிறாரு. சிவா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சிந்து கிட்ட பிறந்த நாள் வரைக்கும் தான் வந்து டைம் கேட்டிருந்தாங்க. நான் பண்ண தப்பை வந்து திருத்தி அதுக்கப்புறம் சிந்து வந்து எல்லா உண்மைகளையும் வந்து சொல்லணும். ஏற்கனவே வந்து அன்னபூர்ணி அம்மா சிவா வந்து தப்பான ஒரு கண்ணடத்தில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளியர் ஆனாலும் என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ இதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிந்துவும் வந்து எல்லா உண்மைகளையும் வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா சிந்து பண்ண தப்புனால அன்னபூர்ணி அவங்க வெறுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் பைரவி இவங்களும் வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்களா. கிட்ட இருந்து எப்படி வந்து தப்பிச்சு வர போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.